பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நானா ஃபிஷ் ஃபார்மில் தாங்க இருக்கேன். எஸ், இந்த நானா ஃபிஷ் ஃபார்மில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கப்பீஸ் மீன் வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 80 வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் மீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த மாதிரியான மீன்களை வந்து பராமரிக்கிறது எப்படி, அண்ட் அவங்களுடைய வளர்ப்பு முறை எப்படி தண்ணியெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது, இதுக்கு அரசு சைட்லேருந்து ஏதாவது மானியங்கள் இருக்கா, சப்சிடி இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறது நானா ஃபிஷ் ஃபார்மோடைய ஓனர் ஆகாஷ் அவர்கள் தான். ஸோ வாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாஸ்வாலா, பி த பாஸ். வணக்கம் ஆகாஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஸோ தஞ்சாவூர்லேயே வந்து கப்பீஸ் மீனுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் வந்து நம்ம நைனா ஃபார்ம் தான். ஆமாம். ஸோ எப்போ ஆரம்பிச்சு ஃபார்ம் இது ரீசெண்டாக ஒரு 2.5 இயர்ஸ்லாம் ஆகுது ஆரம்பிச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சது. இப்போ கலெக்ஷன்ஸ் நிறைய எடுத்தாச்சு. இப்போ பெரிய லெவலில் ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எத்தனை வகையான கப்பீஸ் மீன்கள் வச்சுருக்கீங்க? மேக்ஸிமம் 80 இருக்கும். ஆனால் ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்துக்கு ஒரு 30 வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ரிமைனிங் 30 வெரைட்டி பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிங்களா இருக்கும், சிலது செமிடல்ட்டாக இருக்கும், அதை சேல்ஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் அவைலபிள் வெரைட்டிஸ் இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். வெரைட்டிஸ் இந்த அவைலபிள் இல்லாதது நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து அவைலபிள் இருக்கும். அது ஸோ மீன்லேயே வந்து நிறைய வகையான மீன்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது கப்பீஸ் மீன் அப்படின்னு பர்டிகுலர் அதை சூஸ் பண்ண ரீசன் என்ன? அது சிம்பிளாக சொல்லிடலாம் மேடம். ஏன்னா இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு கப்பீஸ்னா வந்து சின்னோண்டு டப்பில் போட்டு வளர்க்கலாம், சிமெண்ட் தொட்டியில் போட்டு வளர்க்கலாம், எதில் வேணாலும் வளர்க்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு 15 நாளில் இது வந்து குட்டி விட்டுரும். நீங்கள் கோல்டு வெரைட்டிஸாக கோல்டாக இருக்கட்டும், நீங்கள் டெட்ரா, அந்த மாலி, ஒரு ஷார்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து லே பண்ணாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்கன்னா குட்டி லே பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வெரைட்டிஸ் வந்து வாங்கி வளர்ப்பாங்க கப்பீஸில். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் தான். அது ஸோ எப்போ ஆரம்பித்த ஃபார்ம் இது, அண்ட் இதை நீங்கள் ஃபார்மாக வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எங்கே ஆரம்பிச்சது? அது சிம்பிளாக ஒரு ஷாப்பில் தான் போய் வாங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மிக்சடு கப்பீஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம். அதுதான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு பீஸ் வந்து 7 rupees 5 rupees தான் எடுத்தாங்க ஷாப்பில். அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெரைட்டி, அந்த எலக்ட்ரிக் ப்ளூங்கிற ஒரு வெரைட்டிஸ் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். அது ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறப்போ வந்து 40 rupeesக்கு அதை சேல்ஸ் பண்ணோம். ஒரு ஷாப்லேருந்து தான் எடுத்தோம். திருப்பி அதே ஷாப்லேயே கொண்டு போயிட்டு ப்ரீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள்ட்டே போய் ஒரு 10 பேர் கொடுக்குறப்போ வந்து ஒரு பேரோட ரேட் வந்து 40 rupeesன்னு எடுத்தாங்க. இப்போ ரிமைனிங் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணி வெளியில் எங்கெங்களை யார்ட்டெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்த வாசி வெளியில் வந்து ஷாப்புக்கு கொடுக்குறத நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் எனக்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் வெளியில் வந்து பார்ட் டைமாக வந்து இதை வந்து ப்ரீட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து திருப்பி வந்து கொடுக்குறாங்க. அதை 70 rupees நான் எடுக்கிறேன் நான். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இதில் நீங்கள் நிறைய கிட்டத்தட்ட 50 to 60 வெரைட்டிஸ் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரீடிங் அப்படின்னா எந்த மீன் அது? அது கஷ்டமான ப்ரீடிங்னா வந்து அல்பினோ வெரைட்டிஸ் தான் சொல்லுவாங்க. அல்பினோனா நிறைய பேருக்கு தெரியும். எந்தெந்த வெரைட்டிஸ்க்குலாம் ரெட் ஐ வருதோ அது எல்லாமே அல்பினோன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஐ வந்துச்சுன்னா அது நார்மல் வெரைட்டிஸ் தான். எல்லாமே கப்பீஸ் தான். எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ரெட் ஐ வந்துச்சுன்னா அது வந்து அல்பினோன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கொஞ்சம் பேபிஸ் வந்து கொஞ்சம் லீனாக, கொஞ்சம் சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும், மைக்ரோ சைஸில் இருக்கும். அதனால வந்து அந்த குட்டிங்க வந்து க்ரூம் ஆகி வர்றது கொஞ்சம் கஷ்டமாகும். இன்னொன்று என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த பேபிஸை வந்து ஈட் பண்ணும். அதனால கொஞ்சம் அந்த வெரைட்டிஸ் டஃப்பாக இருக்கும். அந்த வெரைட்டிஸில் மட்டும் நம்மள்ட்ட கலெக்ஷன்ஸ் கிடையாது. எதுனாலனா கஸ்டமருக்கு நம்ம ஒரு வெரைட்டிஸ் கொடுக்குறோம்னா அந்த வெரைட்டிஸை வாங்கி அவங்க குட்டி எடுத்து அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது நம்ம கொண்டு போய்ட்டு அல்பினோ வெரைட்டிஸ் கொடுத்து அது ஸ்டார்டிங்லேயே அது போயிட்டு அது குட்டி எடுக்க முடியாமல் அந்த வெரைட்டிஸ் டெத் ஆகிடுச்சுன்னா சரி இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அதனால் கஸ்டமர் நான் கேட்டாலும் நான் தெளிவாக எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தான் மீனை வந்து சேல்ஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய ஃபார்ம் எவ்வளோ பெருசு சார்? இப்போ எப்படியும் ஒரு 300 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கும், 300 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு எப்படி பார்த்தாலும் 25லேருந்து 30 இருக்கும், ஃபிஷஸ் இருக்கும். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் க்ரோத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதிகமாக 100 கூட விடலாம். 100 விட்டோம்னா உங்களுக்கு வந்து 4 months 5 months எடுத்துக்கும். ஒரு பாக்ஸுக்கு 25 to 30 நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 2.5 months இல்லை 45 days ஒரு 2 monthsல வந்து உங்களுக்கு செமிடல்ட் ஸ்டேஜ் வந்துடும். அதை நம்ம ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் வெளியில். எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆரம்ப காலத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ இருந்துச்சு? இன்வெஸ்ட்மெண்ட்னா சிம்பிளாக சொல்லலாம் மேடம். நான் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஒரு சிமெண்ட் தொட்டி அது நானாக மேக் பண்ணது தான். அது வெளியில் வாங்கலை, அதில் மேக் பண்ணி அதில் தான் வச்சு ப்ரீட் பண்ணோம். அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 தான் இருக்கும். ஏன்னா வெரைட்டிஸ் விற்று தான் அதில் வர அதில் வர
அமௌண்ட் வச்சு தான் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இதில் இன்வெஸ்ட் பண்ணது. இதில் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பட்ஜெட் நான் அதில் போடுறதே கிடையாது, போட்டதே இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா. ஆரம்பத்தில் எத்தனை பாக்ஸ் வச்சுருந்தீங்க? ஆரம்பத்தில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸே கிடையாது, ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் டேங்க் தான். ஒரு 1 feet டேங்க் தான் வச்சுருந்தேன். அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா கொஞ்சம் இந்த தவளை கொஞ்சம் உள்ள இறங்கி கொஞ்சம் எக்ஸ் லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாறினேன். இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்கிறப்ப ரொம்ப காஸ்ட் வைஸாக உங்களுக்கு ரொம்ப இருக்காது, வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் தான் அது. வேஸ்ட் ப்ராடக்ட்ங்கிற வாசி 150 rupeesக்கு தான் அதை வாங்கினேன் நான். என்ன அடியில் உள்ள கொஞ்சம் டேமேஜஸ் மட்டும் கொஞ்சம் எம்சியில் வச்சு ஃபில் பண்ணி அதில் தண்ணியை விட்டு அதில் இந்த ஃபிஷஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். சப்போஸ் எனக்கு ஒரு 1000 rupees 1500க்கு ஃபிஷஸ் சேல்ஸ் ஆனிச்சு, ஆன்லைனில் சேல்ஸ் ஆனிச்சுன்னா இடங்க எனக்கு எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிட்டேன். வெரைட்டிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸை ஃபில் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் வெரைட்டிஸ் 1 by 1 எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வெரைட்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? டிஃபிகல்ட்டிஸ்னா நிறைய பேர் சொல்கிறாங்க எடுத்து செட் ஆக மாட்டேங்குது, தண்ணிக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா வாட்டர் வந்து ஏஜ்ட் ஆக்கணும். உங்களுக்கு பியூர் வாட்டர் மினரல் வாட்டர்ஸில் எந்த ஒரு நுண்ணுயிருமே இருக்காது. உங்களுக்கு வாட்டர் ஏஜ்டாக தான் அதில் எல்லா மினரல்ஸுமே இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஃபிஷ் எடுக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு 10 days பிஃபோராகவே நம்ம அதில் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ள வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபிஷஸ் விட்டிங்கன்னா நீங்கள் ஃபீடே போடலனா கூட அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிட்டுக்கிட்டு ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு வளர்ந்துடும். அதனால அந்த ப்ராப்ளம் வராது, அது நமக்கு தெரியும். அதனால ஈஸியாக எங்களுக்கு கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு வியட்நாம்லேருந்து கூட நாங்கள் வெரைட்டிஸ் எடுப்போம். இப்போ இங்கே இல்லாத வெரைட்டிஸ் என்னென்னா இம்போர்ட்டட்னா ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி இங்கே இருக்கிற வெரைட்டியை வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணாலும் அது இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தான். இல்லாத வெரைட்டி நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்தாலும் அது இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தான். அது என்ன அங்கே எடுக்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட வரும். பட் ஆனால் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு F1 பேட்ச்னுங்கிறப்ப 500 அந்த rupeesக்கு தான் சேல்ஸ் பண்ண முடியும். அதையும் எடுத்து பெரிய செட்டப்லாம் கிடையாது, இதே ஒரு சேம் செட்டப் தான். நிறைய பேர் வந்து லோக்கலில் உள்ள தண்ணியை செட் ஆகலை, பக்கத்தில் அதர் ஸ்டேட்டில் உள்ள தண்ணியை இங்கே செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நாங்கள் வியட்நாம்லேருந்து டேரெக்டாக இந்தியாவுக்கு ஃப்ளைட் கிடையாது. வியட்நாம்லேருந்து தாய்லாந்து வந்து ஒரு நாள் ஸ்டே ஆகணும், தாய்லாந்துலேருந்து சென்னை வரணும், சென்னையிலேருந்து இங்கே வரணும். கிட்டத்தட்ட வந்து மூணு தண்ணி வந்து மாறி தான் வரும் உங்களுக்கு கிளைமேட் எல்லாமே. அதை ஸ்டே பண்ணி இங்கே ஸ்டேபிள் ஆக்கி அதுலேருந்து நாங்கள் ப்ரைஸஸ் எடுக்கிறோம். எப்படி இதை சேல்ஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க? மார்க்கெட்டிங் நம்ம ட்ரஸ்டபுளாக கொடுக்கறது தான் மேடம். எப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து நம்ம ட்ரஸ்டபுளாக கொடுத்தா அவங்கள்ட்டேருந்து 10 பேத்துக்கு தெரியும், அப்போ அவங்கள்ட்டேருந்து ஒரு 20 பேத்துக்கு அப்படியே உங்களுக்கு டெவலப் ஆகி தான் போகும். நம்ம வந்து கொடுக்குற ப்ராடக்ட்டை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேரளாலேருந்து ஒரு வெரைட்டி எடுத்திருந்தேன், சீத்ரு கோயின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி எடுத்திருந்தேன். நான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேப் இல்லாமல் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இங்கே ஸ்டேபிளாக அது வரவே இல்லை, அந்த வெரைட்டி திருப்பி ஃபுல்லாகவே கிராஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மற்ற கஸ்டமர் கொடுத்தோம்னா திருப்பி அவங்க நம்மள்ட்ட வரமாட்டாங்க. நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளாக கொடுத்தோம்னா அவங்க திருப்பி நம்மள்ட்ட வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. சீசன் அப்படின்றது செடி வளர்க்கும் போது நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபிஷ் ஃபார்முக்கு சீசன்ஸ் என்ன மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்குது? அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மழை காலத்தில் மட்டும் டெய்ல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒட்டும். டெய்ல்ஸ்னால் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், டெல்டா டெய்ல்னு சொல்லுவாங்க. அது கப்பி சொல்லுறவங்க நிறைய பேருக்கு தெரியும். டெய்ல் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் பெருசாக வி ஷேப்பில் வரும். அந்த டெய்ல் வந்து அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு வந்து சில்னஸாக இருக்கிற வாசி கொஞ்சம் வந்து டெய்ல் வந்து சுருங்கும். அது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் இப்போ ஒரு 1 year 1.5 year வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. எதனாலன்னா நீங்கள் வெளியில் எப்படி சொல்கிறதுனா ஒரு பொருள் ஒரு இம்போர்ட்டட் பேர் வந்து நம்ம வெளியிலேருந்து நீங்கள் வாங்குறீங்க, என்கிட்ட இல்லை வேறு யார்கிட்ட இருந்தால் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறீங்கன்னா அந்த வாங்குற ஃபிஷ்ஷுக்கு தான் அந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுங்க லே பண்ணுற அந்த குட்டீஸுக்கு அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா அது நேட்டிவாக உங்கள் இடத்துல தான் பிறக்கிற வாசி, அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அது அஃபெக்ட் ஆகாது. வாட்டர் மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கணும். என்னென்னா ஒரு டெய்லி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஃபிஷ் அடி வாங்கிடும். ஒரு 2 month 3 month தான் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். குவான்டிட்டி கம்மியாக வச்சிங்கன்னா ஃபிஷ்ஷு நல்ல க்ரோத்து தான் இருக்கும். நீங்கள் ஒரே பாக்ஸில் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ரூமுக்குள்ளே 10 பேர் இருக்கிறதுக்கும் ஒரு ரூமுக்குள்ளே 100 பேர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே ப்ரொசீஜர் தான் ஃபிஷ்ஷுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு க்ரோத்து நல்லாயிருக்கும், இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ். மனுஷங்களுக்கு எப்படி டிசீஸ் வருதோ அது மாதிரி மீன்களுக்கும் டிசீஸ்லாம் ஏதாவது இருக்கா? சேம் இதே கான்செப்ட் தான் மேடம். என்னன்னா அந்த வாட்டர் கண்டிஷன் தான் மேடம். டிசீஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணி அது பிரோஜனமே கிடையாது. நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டிசீஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு டாகாக இருக்கட்டும் ஒரு கோழியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இருக்குது எவ்வளோ எம்எல் கொடுக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோன்னு ஒரு அளவு இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அப்படி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம டேரெக்டாக வந்து ஒரு வாய் வழியாவோ த்ரோட் வழியாவோ அது கொடுக்கவே முடியாது. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷஸ் வந்து க்யூர் பண்ணாதான். அதுதான் சிம்பிளாக என்னென்னா ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா எந்த டிசீஸுமே வராது. அதே மாதிரி ஃபீடு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி போடக்கூடாது. ஏன்னா ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டெய்லி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வேஸ்ட் வந்து அடியில் போய் அப்படியே சிமெண்டாகி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் அமோனியா கண்டென்ட் அதிகமாகிற வாசி அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டிசீஸ் வரும். ஃபிஷ்ஷஸ்க்கு டிசீஸ்னால் அந்த டெய்ல் வந்து ஒட்டும். சப்போஸ் ஃபிஷ்ஷஸ்க்கு டிசீஸ் வந்துடுச்சு க்யூர் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அந்த ஃபிஷ்ஷஸ் அப்படியே எடுத்து வேற ஒரு செட்டப் மீன்ஸ் என்னென்னா ஒரு பாக்ஸோ ஒரு டப்போ பியூர் வாட்டர் ஃபில் பண்ணி அதில் அந்த ஃபிஷ்ஷஸ் விட்டோம்னா ஆக்டிவ் ஆகிடும். ஒரு 50% சான்சஸ் இருக்குது. அது ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபீட் எடுக்கலனா
நீங்கள் டெய்லி நீங்கள் 2 days ஒன்ஸ் ஃபீட் போடுறீங்க. அந்த ஃபீடு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரே இடத்துல ரெகுலராக நீங்கள் ஃபீட் கொடுக்குறப்ப வந்து ஃபிஷஸ் வந்து ஆக்டிவாக அந்த ஃபீடை வந்து எடுக்கும். நீங்கள் கொடுக்குறப்ப ஃபிஷஸ் ஆக்டிவாக அந்த ஃபீடை எடுக்கலைன்னா அப்போ அந்த ஃபிஷஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் வெரைட்டின்னு கிடையாது, எல்லா வெரைட்டிஸ்லையுமே ஹார்ட் வெரைட்டியும் இருக்குது, சாஃப்ட் வெரைட்டியும் இருக்குது. அதில் ஹார்ட் வெரைட்டிக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் டிசீஸ் வராது. இந்த சாஃப்ட் வெரைட்டிக்கு கொஞ்சம் டிசீஸ் அதிகமாக தான் வரும். அது நம்ம தண்ணிக்கு செட் ஆகிற வரையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ஈஸி ஹேண்டிலிங் கப்பீஸ் ஃபிஷ் தான் இது. அது நிறைய இருக்குது மேடம். அது ரெகுலராக என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சில பேர் அந்த என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். என்னென்னா இந்த மாஸ்கோ க்ரீனு, மாஸ்கோ ஒய்லெட்டு, ஃபுல் பிளாக், எலக்ட்ரிக் ப்ளூவு, அந்த ஜாப்பனீஸ் ப்ளூ, இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படின்னா ஒரு யாராக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட ஈஸியாக அதை ப்ரீட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா குட்டியை வந்து ஈட் பண்ணாததுங்க. நீங்கள் எந்த ஒரு செட்டப்புமே ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வைக்க தேவையில்ல, எதுவுமே வைக்க தேவையில்ல. ஒரு டப்புலையோ இல்லை ஒரு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே செட்டப் பண்ணிங்கன்னா குட்டிங்க அது பாட்டு லே பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா கிளைமேட்டுக்குமே குட்டி லே பண்ணும். கப்பீஸை பொறுத்தவரையும் சிலது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன், இந்த வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா குட்டிங்க லே பண்ணாது. ஆனால் அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 monthsனா 12 monthsமே பேபிஸ் லே பண்ணும். அந்த வெரைட்டிஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நம்மள்ட்ட. ஸோ இப்போ மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அது குட்டிகளை லே பண்ணுறதுக்கு முட்டையிட்டு அதுலேருந்து இல்லை மேடம், அது வந்து எப்படின்னா உங்களுக்கு கப்பீஸ் பொறுத்தவரையும் முட்டையிடாது, டேரெக்டாக வந்து பேபியாகவே லே பண்ணிடும். அது நீங்கள் சில லைவாக கூட சிலப்போ பார்க்கலாம். அந்த சான்சஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்டொமக்லேருந்து வந்து குட்டிங்க லே பண்ணிடும். மேல் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி ஃபீமேல் கூட மேட்டிங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மேல் இல்லைனா கூட சப்போஸ் மேல் டெத் ஆகிடுச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இன்னொரு மேல் தேடி எடுப்பாங்க. அப்படி எடுக்க தேவையில்லை, ஏன்னா ஃபீமேல் குட்டியே லே பண்ணிடும். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு குட்டி லே பண்ணிடும். அந்த குட்டி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குட்டிங்களுடைய அந்த ஃபீமேல் விடலாம். ஏன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேல் செத்துடுச்சு அப்படின்னா, டெத் ஆகிடுச்சு அப்படின்னா குட்டிங்க 5 பேபிஸ் இருக்கும். திருப்பி இன்னொரு வெரைட்டியை போய் அதே வெரைட்டியை திருப்பி வாங்குவாங்க. அப்படி வாங்க தேவையில்லை, ஏன்னா அந்த 5 குட்டி அந்த தண்ணிக்கு இறங்கிடுச்சுன்னா அதுதான் நீங்கள் வந்து க்ரூம் பண்ணி கொண்டு வந்து அதை உங்களோட பேரண்ட் செட்டப்பாக தனியாக்கி வைக்கணும் நீங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த குட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சில கப்பீஸ் ஃபிஷ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், குட்டியை சாப்பிட்ற அப்படின்ட்டு, அந்த மாதிரியான நேரங்களில் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கலாமா? கண்டிப்பாக செக்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஒரு சில வெரைட்டிஸுக்கு. அந்த வெரைட்டிஸையும் நீங்கள் வந்து செக்ரேட் பண்ணாமல் வளர்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைஃப் ஃபீடு கொடுக்கக்கூடாது. லைஃப் ஃபீட்னா அந்த மொய்னா, ஆர்டிமியா, டாப்னியா அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சரில் எப்படி சொல்லலாம் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. லைஃப் ஃபீடை சாப்பிட்டு அந்த பேரண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா அந்த குட்டிங்களும் ஒரு லைஃப் ஃபீடு மாதிரி தான் இருக்கும். சின்னதாக பிறந்தப்ப அதுங்களை வந்து ஏன்னா ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். நீங்கள் லைஃப் ஃபீடு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் லைஃப் ஃபீடு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பெலட்டு அந்த மாதிரி ஃபீட் கொடுத்தீங்கன்னா அந்த குட்டிங்களை சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிடும். அது ஓகே. இப்போ ஃபீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான ஃபீட்ஸ்லாம் வந்து மீன்களுக்கு கொடுக்கலாம்? நீங்கள் எது மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹை ப்ரோட்டீன் ஃபீட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 10 பேர் 20 பேர் வளர்க்குறவங்களுக்கு அது ஓகே, ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி போடலாம். இப்போ எங்களுக்கு ஃபார்ம் இவ்வளோ பெருசாக இருக்கிறப்போ வந்து எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கட்டுப்படியே ஆகாது. நாங்கள் எந்த ஃபீடு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி தூளாக்கி அந்த ரவை மாதிரி இருக்கும் அதை தான் வந்து கொடுப்போம் நாங்கள் ஃபீடை. மற்றபடிலாம் ஒன்றும் ஹை ப்ரோட்டீன் ஃபீடு அந்த மாதிரிலாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. எதுக்காக நான் ஹை ப்ரோட்டீன் ஃபீடு இந்த லைஃப் ஃபீட்லாம் கொடுக்கறது இல்லைன்னா, இப்போ என்கிட்ட நான் லைஃப் ஃபீடு கொடுத்து சப்போஸ் பை சான்ஸ் நீங்களும் வேறு யாரோ வாங்குறாங்கன்னா உங்கள்கிட்ட லைஃப் ஃபீடு இருந்தால் தான் அந்த கப்பீஸ் உயிரோடு இருக்கும். நீங்கள் சடனாக போயிட்டு அதுக்கு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது சர்வே ஆகிறது கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உள்ள டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அது சர்வே ஆகாது. அதுக்காக நான் லைஃப் ஃபீடு யூஸ் பண்ணுறது இல்லை. நார்மலாக உள்ள ஃபுட்டு தான் கொடுத்து வளர்க்குறேன். அப்போ அவங்களுக்கும் பக்கத்தில் எங்கேயும் ஷாப் இருக்குன்னா அந்த நார்மலாக உள்ள ஃபுட்டை வந்து வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு டெவலப் ஆகிக்கும். நம்ம லைஃப் ஃபீடு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்குன்னு ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா, இந்த அளவில் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி? அப்படி கிடையாது. என்னென்னா நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் வச்சு, ஏன்னா இந்த ஃபார்மில் வச்சுருக்க வாசி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பேரண்ட் ஃபிஷ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள்கிட்ட பேரண்ட்டே ஸ்டாக் இருக்காது. என்ன ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு கப்பீஸ் வந்து வளர்ந்து அது ஒரு 6 month ஒரு 20 இருக்குது 30 இருக்குன்னா 6 month அதை வளர்ந்து அந்த சைஸை எங்களோட கூட பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும். ஏன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. இதில் ஸ்டாக் இருக்காது எங்கள்கிட்ட. உண்மையாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறது அதுதான், ஸ்டாக் இருக்காது எங்கள்கிட்ட. அதான் ஒரு 10 பேபிஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் பண்ணிவிடுவோம் எங்கள்கிட்ட. அது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 2.5 months கொடுப்போம். மேல் ஃபீமேல் தெரியும். கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஒரு 50 days 10 days பேபிஸ் லே பண்ணும். அந்த ஸ்டேஜில் தான் வெளில சேல்ஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்கள்ட்ட போய் 2 month வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட வாங்கினதுக்கும் அவங்கள்ட்ட வளர்ந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஏன்னா அது ஃபுல் க்ரூம் ஆகி ஹைடார்சலோட பக்காவாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ். இப்போ ஒருத்தவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மீனெல்லாம் வச்சு பேசிக்காக அவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அது என்னன்னா என்னோட எலக்ட்ரிக் ப்ளூ லைனேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃபார்ம் காரணமே அந்த ஃபிஷஸ் தான். ஏன்னா அந்த ஃபிஷஸ் வந்து சேல்ஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஃபிஷஸுமே வாங்கினேன். இந்த மாதிரி ஃபார்ம் வச்சிருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம கவர்மெண்ட்ல ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணுங்களா?
இல்லை மேடம் அப்படி கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு தெரியாத உண்மை என்னென்னா, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறதுக்கு நிறைய ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 8 to 10 அந்த மெம்பர்ஸுக்கு ஃபார்ம் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களே சப்சிடி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு 3 lakhs ஸ்கீம் ஒன்று இருக்குது, 5 lakhs ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஒரு 12 lakhs ஸ்கீம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் பயோஃப்ளாக் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அந்த ரிங்குன்னு சொல்லுவாங்க அந்த உரம் மாதிரி, அந்த மாதிரி பண்ணாலும் சரி. நான் பண்ணுறப்பெல்லாம் அந்த ஐடியா எனக்கு தெரியாது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் உள்ள எங்கேயாவது ஒரு எப்படி சொல்கிறதா மீன் வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் அவங்க விசாரிச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இந்த கலர் ஃபிஷ் ஃபார்முக்கு அவங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு ஃபார்ம் வைக்கிறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அண்ட் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, இப்போ எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸோடு வந்து இந்த ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் மெயினாக குறிப்பாக கவர்மெண்ட் என்ன மாதிரியான சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். இந்த மாதிரி விவசாயம் குறித்த சந்தேகங்களா இருக்கட்டும், இல்ல விவசாய பொண்ணு பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம பாஸ்வாலா ஆப்ல கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஆப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அதனால இப்போவே பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.